Welcome to National Institute Madurai. Question paranga. The following observations are arranged in ascending order. If the median of a data is 19, then find the value of x. என்ன கொடுத்திருக்காங்க? So set of observations கொடுத்திருக்காங்க. அது என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கதா சொல்றாங்க? ascending orderல அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கதா சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. If the median of the data is 19, so இந்த டேட்டாவோட மீடியன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபைனலா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. So மீடியன்னா இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம டோட்டல் எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மீடியன்ங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் அப்சர்வேஷன் எத்தனை இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 டோட்டலா நமக்கு எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்கு? 8 அப்சர்வேஷன்ஸ் இருக்கு. ஸோ மீடியன் அப்படின்னாலே நம்ம என்ன எடுப்போம்? இப்போ ஆட் நம்பர்னா சென்டரில் இருக்க ஒரு நம்பர் மட்டும் எடுத்துருவோம். இப்போ நம்மளுக்கு அப்சர்வேஷன் எதில் வந்திருக்கு? ஈவன் நம்பரில் இருக்கு. இதில் மீடியன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மீடியன் ஈக்குவல் டு n by 2th observation plus n by 2 plus 1 observation. So இதில் total number of terms தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா n சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு n என்னன்னு தெரியும் 8. ஸோ இதில் n by 2னா என்ன வரும்? 8 by 2. 8 by 2னா எத்தனாவது டேர்ம் வரும்? 4th அப்சர்வேஷன், அதாவது 4th டேர்ம் தான் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி ப்ளஸ் இங்கே பாருங்க n by 2னா என்ன வரும்? சேம் 4 plus 1னா என்னது? 5th 5. ஸோ 5th டேர்ம் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம 4th and 5th டேர்ம் இந்த செட் ஆஃப் டேட்டாஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது 4th டேர்ம். ஸோ 4th டேர்ம் நமக்கு என்ன கிடைக்குது? x plus 4 plus 5th டேர்ம். ஸோ 5th அப்சர்வேஷன் நமக்கு என்ன வந்திருக்கு? x plus 8. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க, டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 19 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியன் எப்படி கண்டுபிடிச்சோம்? இங்கே ஈவன் நம்பராக இருக்கனால நமக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும்? n by 2th அப்சர்வேஷன் பிளஸ் n by 2 plus 1 அப்சர்வேஷன் டிவைடட் பை 2. ஸோ n by 2ன்னு போட்டால் நமக்கு 4th டேர்ம் கிடைக்கும், இங்கே 5th டேர்ம் கிடைக்கும். ஸோ டிவைடட் பை 2 இந்த 4th டேர்மில் என்ன வேல்யூ இருக்குங்கிறத அங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாமா? அங்கே x plus x என்ன வந்துடும்? 2x வந்துடும் ப்ளஸ் 8 plus 4 என்ன வந்துடும்? 12. 2x plus 12 by 2 equal to 19. இதில் 2 காமனாக எடுத்தால் என்ன வந்துடும்? x plus 6ன்னு வரும். ஸோ இங்கே 2வும் கீழே இருக்க 2வும் கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இருக்கும்? 19. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சலாம். 6 அந்த சைட் போனால் என்ன வரும்? 19 minus 6. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 13. நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. சால்வ் தி ஃபாலோயிங் 3 into 35 plus bracket 45 plus 10 divided by 2 into 3 minus 50 bracket plus 5 close bracket. First இது என்ன ரூல் படி தான் நம்ம இந்த சிம்பிளிஃபை பண்ண முடியும்? போர்ட் மாஸ் ரூல் படி தான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இதில் ப்ளஸ் இருக்குது, இன்டூ டிவைட் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டிவிஷனுக்கு தான் கொடுக்கணும். ஸோ டிவைட் இருக்குதுல, இங்கே என்ன இருக்குது? 10 divide 2. ஸோ இது டிவைட் பண்ண நமக்கு என்ன வந்துடும்? 5 கிடச்சிரும். டிவைட்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டரில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் பார்க்கணும், ப்ராக்கெட்குள்ளே டிவைட் பார்த்தோம், டிவைட்க்கு அப்புறம் என்ன வரணும்? மல்டிப்ளிகேஷன் வரணும். ஸோ 5 into 3 என்ன வந்துடும்? இங்கே வந்து 15 அப்படிங்கிறது கிடச்சிரும். இங்கே பாருங்கள் ப்ளஸ் 45, அந்த சைடு என்ன இருக்குது? மைனஸ் 15 இருக்குது. ஸோ இதில் நம்ம இங்கே நம்மளுக்கு என்ன வந்துடும்? ப்ளஸ் 15. ஸோ இங்கே என்ன வரும்? 45. இந்த ப்ராக்கெட் மட்டும் தான் எடுக்கிறோம். ஸோ மைனஸ் 50. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 60. ஸோ 60 minus 50. இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? 10 அப்படிங்கிற டேட்டா வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராக்கெட் வெளியில் என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட். அகெயின் இந்த சைடு என்ன இருக்குது? ப்ளஸ் 35. இங்கே ப்ராக்கெட் வெளியில் 3 இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 35 plus 5 வந்து என்ன வரும்? 40. 40 plus 10 50. ஸோ 50 into 3 150. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. If a is to b equal to 3 is to 5, b is to c equal to 4 is to 7, then the value of a is to b is to c. So 3 datas வந்து கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? a, b and c. a-க்கும் b-க்குள்ள ரேஷியோ என்னன்னு சொல்லியிருக்காங்க? 3யும் 5 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் b and c-க்கு என்ன சொல்லியிருக்காங்க? 4 and 7 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? blank ஸ்பேஸ்லாம் ஃபில் பண்ணுறோம். ஸோ நியர்பை நம்பர் இங்கே என்ன இருக்குது? 5. இங்கே என்ன இருக்குது? 4. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இது எல்லாத்தையும் column wise multiply பண்ணும். So 4 3s are இங்க 12 வரும். ரேஷியோ இங்க என்ன வரும்? 5 4s are 20. இங்க ரேஷியோ இங்க என்ன வரும்? 35.
ஸோ நமக்கு ஃபார்ம் பண்ணியிருக்க என்ன தான் கேட்டிருக்காங்க, A:B:C தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ 12:20:35. ஸோ ஆப்ஷன் டி தானே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதை நம்ம இங்கே சால்வ் எடுத்து எழுதாமல் அப்படியே டேரெக்டாகவும் நம்ம பண்ணலாம். இங்கே பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி தான் ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ காமன் டேர்ம் நடுவில் என்ன வந்துடும், இங்கே 5 and 4 வந்துடும். ஸோ இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 இருக்கும். நம்ம பெண்ணை யூஸ் பண்ண வேணாம், மைண்ட்லேயே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும், சியோட வேல்யூ 7 இருக்கும். ஸோ டெஃபினட்டாக எனக்கு பேங்க் ஸ்பேஸை ரிமைனிங் நியரஸ்ட் நம்பர் தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நியரஸ்ட் நம்பர் ஃபில் பண்ணி என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை தான் பண்ணும். அதை டேரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடலாம். 4 3s are 12. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 20. நெக்ஸ்ட் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 35. ஸோ பென் மைண்ட்லேயே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நார்மல் அடிஷன் சப்ராக்ஷன் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அடிஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷன் பார்த்தா என்ன நம்பரில் வரும், 3.142, 3.16 and 4. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இருக்கிற நம்பர் எதெல்லாம் இருக்குது பாருங்கள், 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ அதில் லாஸ்ட்டாக இருக்க நம்பர் அப்படியே பிளேஸ் பண்ணிடலாம், அங்கே 2. நெக்ஸ்ட் செகண்ட் டிஜிட் பார்த்தா இங்கே என்ன வரும், இங்கே 4, இங்கே என்ன வரும் 1, இங்கே பாயிண்ட்டில் எதுவுமே இல்லை. ஸோ 4 + 1 நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், 5 வந்துடும். நெக்ஸ்ட் தேர்ட் டிஜிட் பார்க்கும்போது இங்கே 1 இருக்குது, இங்கே 6 இருக்குது, அங்கே பாயிண்ட்டில் எதுவுமே இல்லை. ஸோ 6 + 1 என்ன வந்துடும், 7 வந்துடும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா இங்கே என்ன வரும், 3 + 3 6, 6 + 4 நம்மளுக்கு என்ன வந்துடும் 10. இப்போ அடிஷனுக்குள்ளதெல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மைனஸில் இருக்க வேல்யூலாம் பண்ணலாமா, ஆட் பண்ணால் என்ன வரும். ஸோ சேம் பாயிண்ட் வச்சாச்சு. இங்கே 2 டிஜிட் நம்பர், இங்கே 1 டிஜிட் தான் இருக்குது. ஸோ 2 டிஜிட்டில் செகண்ட் டிஜிட் அப்படியே பிளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிஜிட் இங்கே 1 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ 6 + 1 என்ன வரும் 7. நெக்ஸ்ட் இங்கே 7 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 9. ஸோ இங்கே மைனஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணால் என்ன வரும், இங்கே 3. நெக்ஸ்ட் இங்கே 0, 1.032. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, இஃப் PQ is a diameter of a circle whose center is O. ஃபர்ஸ்ட் லைன் நம்ம டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ணிடலாமா. என்ன சொல்லியிருக்காங்க, PQ is a diameter of a circle. ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் சென்டர்னா, ஸோ PQ is a diameter of a circle. ஸோ இதுதான் சர்க்கிள், இதை வந்து ரேடியஸ் சொல்லுவோம். டயமீட்டரில் நடந்து இது ஃபுல்லாகவே என்னது டயமீட்டராக சொல்லுவோம். ஒரு சர்க்கிளோட டயமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சர்க்கிளோட சென்டர் என்னன்னு சொல்கிறாங்க, சென்டர் இஸ் O அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இஃப் அ பாயிண்ட் ஆர் லைஸ் ஆன் அ சர்க்கிள், ஸோ ஆருங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிளில் லை ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆங்கிள் RPO, ஸோ இங்கே RPO இதோட ஆங்கிள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கொடுத்துருக்காங்க 39 சொல்லியிருக்காங்க, 39 டிகிரி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. தென் ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் RQP. ஸோ RQ and P. ஸோ இந்த ஆங்கிள் தான் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்க டேட்டாஸ் நம்ம பிக்டோரியலாக ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர்லாம் அந்த ட்ரையாங்கிள் லையாக இருக்குது அப்படி தானே. இதுதான் டயாமீட்டர்னு சொல்லுவோம், சர்க்கிளோட டயாமீட்டர். ஸோ இதுக்கு மேலே தான் இருக்குது இந்த ட்ரையாங்கிளே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்லலாம், இந்த ட்ரையாங்கிள் எந்த ஏரியாக்குள்ளே தான் இந்த சர்க்கிளில் ஃபார்ம் ஆயிருக்கு, செமி சர்க்கிள்குள்ளே தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படி தானே. ஸோ டயமீட்டருங்கிறது ஒரு சர்க்கிளை பாதியாக டிவைட் பண்ணிடும், மேலேயும் கீழே வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணுறது வந்து டயமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணாலும் வந்து டயமீட்டர் ஈக்குவலாக தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து எதில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த செமி சர்க்கிளுக்குள்ள தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படி இந்த செமி சர்க்கிளுக்குள்ளே ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் வந்து என்னவாக தான் இருக்கும்னா 90 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேங்களா. இதுக்கான கண்டிஷன் இதுதான். ஒரு சர்க்கிள்குள்ள செமி சர்க்கிளில் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு ஆங்கிள் கண்டிப்பாக என்ன தான் இருக்கணும், 90 டிகிரியாக இருக்கணும். ஸோ நம்மளோட ஆங்கிள் QRP, ஸோ இந்த ஆங்கிள் எப்படி தான் இருந்திருக்கணும், 90 டிகிரியாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா இந்த ஆங்கிள் நம்ம கேட்டிருக்காங்க 39 டிகிரி, நம்ம கேட்டுக்கிறது சாரி இந்த RPQங்கிறது கொடுத்துருக்காங்க 39 டிகிரிங்கிறது, நம்ம கேட்டிருக்கிறது RQP. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்போசிட் ஆங்கிள் எப்படியா தான் இருந்திருக்கணும், 90 டிகிரியாக தான் இருந்திருக்கணும். அது என்ன ரீசன், செமி சர்க்கிள்குள்ளே இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனனால. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும் சம் ஆஃப் தி ட்ரையாங்கிள்ஸ் என்ன தெரியும், சம் ஆஃப் தி ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ட்ரையாங்கிளுக்கு எப்போவுமே எத்தனை ஆங்கிள்ஸாக இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். அந்த 3 ஆங்கிள்ஸ் எப்போவுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன தான் இருக்கணும், 180 டிகிரி தான் இருக்கணும். இதுதான் இந்த ரூலுக்கான இந்த ப்ராப்பர்ட்டிக்கான ரூல். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இப்போ 2 ஆங்கிள்ஸ் தெரியும். என்னெல்லாம் தெரியும், ஆங்கிள் R ப்ளஸ் ஆங்கிள் P ப்ளஸ் ஆங்கிள் Q. இதான் என்ன கண்டிஷன், எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி இருக்கணுங்கிறது. நம்மளுக்கு ஆங்கிள் R என்னன்னு தெரியும், ஆரோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அண்ட் ஆங்கிள் P என்னன்னு தெரியும், 39 டிகிரின்னு தெரியும். நமக்கு தேவையானது ஆங்கிள் Q தான். ஸோ 180 டிகிரி.
ஸோ இதெல்லாம் அந்த சைட் கொண்டு போகலாமா? ஸோ 180 minus 90 என்ன வந்துடும்? 90 வந்துடும். அகெயின் 90 minus 39 டிகிரி. ஸோ என்ன வரும்? 51. ஸோ ஆங்கிள் Q நம்ம எப்படி எழுதலாம்? அவங்க கேட்டிருக்கிறது RQ P அப்படின்னு எழுதலாம். ஸோ அதோட ஆங்கிள் வந்து என்னது? 51 டிகிரி. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. If f of x equal to x plus 1 by x minus 1, find the value of f of 2. f of x ஓட வேல்யூ எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன கேட்டிருக்காங்க? f of 2 ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ x இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் அப்படியே 2 போய் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். நியூமரேட்டரில் பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் என்ன ஆகும்? 2 plus 1 3 ஆயிரும். அதே டினாமினேட்டர் பாருங்க, 2 minus 1 1. ஸோ த ஆன்சர் இஸ் 3. நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. Find the least number which must be added to the number 6412 to get a perfect square. ஸோ இந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகுனா என்ன நம்பர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க, 6412. நமக்கு 64 பார்த்தோன்னே 64 எதோட ஸ்கொயர் நம்பர்னு தெரியும்? 8ஓட ஸ்கொயர் நம்பர். ஸோ 80 ஸ்கொயர் நம்மளுக்கு என்னென்னு வந்துடும்? 6400 கிடச்சிரும். கண்டிப்பாக நம்மளுக்கு இங்கே நம்ம லீஸ்ட் நம்பர் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக தான் இருந்திருக்கணும்? இந்த ஸ்கொயர் நம்பர் நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் 64 மேலே போயிடுச்சு. ஸோ 81 ஸ்கொயர் தான் கண்டிப்பாக நம்ம இருந்திருக்கணும். 81 ஸ்கொயராக தான் இந்த நம்பர் வந்து இருந்திருக்கணும். அப்போ தான் வந்து 81 ஸ்கொயர் என்ன ஆன்சர் வருதோ அந்த லீஸ்ட் நம்பர் இதை ஆட் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து 81 ஸ்கொயர் ஆயிரும். ஸோ 81 ஸ்கொயர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 64 8 8 64 1 ஸ்கொயர் 1. ஸோ 8 into 1 8 8 2 16. ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 6561 வரும். நமக்கு கிடைச்சிருக்க நம்பர் என்னது? 6412. இது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன வரும்? 941. ஸோ 149. இந்த லீஸ்ட் நம்பர் வந்து என்னது? 149. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. If the income of Richa is 9 1/11% more than that of Meena, then the income of Meena is less than that of Richa. ஸோ இங்கே நேம்ஸ் 2 நேம்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மோர் அண்ட் லெஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? ஃபர்ஸ்ட் மோர், ரிச்சா வந்து 9 1/11% வந்து மீனாவோட அதிகமாக இருக்காங்க. அப்புறம் மீனா வந்து எவ்வளோ கம்மியாக இருப்பாங்க, அதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி மோர் லெஸ் அப்படி வச்சு வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மோர் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு இதுக்கான திரும்பவும் பர்சன்டேஜ்லேயே கேட்குறாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து நம்மளுக்கு என்னென்னா R/100 + R into 100. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எப்போ போடணும்னா இங்கே மோர் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து கொடுத்துருக்க கிவன் டேட்டா வந்து மோர் தேன் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. அதே இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேட்டா லெஸ்ஸில் கொடுத்துட்டு செகண்ட் வந்து மோர்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா R/100 minus R into 100. இங்கே பர்சன்டேஜ்னால இன்டூ 100. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் மோர் தான் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மோர் வந்து இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மோர்க்கானது, அது வந்து என்னதுன்னா லெஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இங்கே மோர்னா என்ன பண்ணுவோம்? மேலே ஆறுங்கிறது நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இங்கே ரேட் ஆஃப் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சாரி, ரேட் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது தான் பர்சன்டேஜ். ஸோ இங்கே ஆர் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 9 1/11. இது என்ன எதில் இருக்குது? மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதை ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாமா? 9 into 11 என்ன வரும்? 99. 99 + 1 என்ன வரும்? 100. ஸோ 100/11. ஸோ இந்த டார் அப்படியே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே என்ன வரும்? 100/11. கீழே டினாமினேட்டரில் 100 + 100/11 into 100. ஸோ மேலே என்ன இருக்கும்? 100/11. இது நம்ம எல்சிஎம் எடுத்தால் இங்கே என்ன வரும்? இங்கே 11 வந்துடும். அதை ரெசிப்ரோக்கலாக போட்டுறணும். இங்கே எல்சிஎம் எடுத்தால் 1100 + 100 /11 வரும். அதான் என்ன பண்ணிருக்கேன்னா எல்சிஎம் ரெசிப்ரோக்கலாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? இன்டூ 100. ஸோ இந்த 11 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் என்னவாகும்? நெக்ஸ்ட் இங்கே கீழே பாருங்கள், 100 by, ஸோ 1100 + 100 என்ன வரும்? 1200 வந்துடும். ஸோ இங்கே என்ன இருக்கும்? 100. ஸோ இங்கே 0 0 கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன தான் இருக்குது? 100/12 தான் இருக்குது. ஸோ 12 into
8 வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 96 பேலன்ஸ் என்ன வரும் 4 100 minus 96 னா 4 வரும் ஸோ 4/12 அப்படின்னு வரும் ஸோ 8 4/12%. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தானது இந்த கொஸ்டின்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, out of 4 consecutive numbers the sum of first 2 numbers is equal to the fourth number. What is the half of the sum of the four numbers? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 4 consecutive numbers எடுக்க போகிறோம். ஸோ consecutive numbers நம்ம என்ன எடுப்போம் எக்ஸ் அடுத்தடுத்த நம்பர் ஸோ x plus 1 x plus 2 x plus 3 ஸோ 4 நம்பர்ஸ் தானே சொல்லியிருக்காங்க 1 2 3 4 ஸோ 4 நம்பர்ஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க the sum of first 2 numbers. ஸோ ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ்னால் என்ன வரும் இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் என்ன வரும் 2x plus 1 is equal. இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க to the fourth number வந்து என்னது x plus 3. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம x கண்டுபிடிச்சலாமா. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க x இந்த சைடு வந்தால் என்ன வரும் 2x minus x ஸோ x ஆயிரும். ஸோ இந்த 1 அந்த சைடு போனால் 3 minus 1 2 ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம 2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் தி half ஆஃப் சம் ஆஃப் தி 4 நம்பர்ஸ். ஸோ இந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதோட half என்ன அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின். ஸோ x வந்து 2னா நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருந்திருக்கும் 2 3 4 and 5 இதான் அந்த 4 நம்பர்ஸாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 5 plus 4 9 9 plus 3 12 12 plus 2 நம்மளுக்கு என்ன வந்துடும் 14. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அதில் half தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும் 7. ஸோ 7 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது 7. கொஸ்டின் பாருங்க, இஃப் root 45 plus root 125 equal to 17.89 then what will be the value of root 180 plus root 80. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த உள்ள எல்லாமே என்ன இதில் இருக்குது பாருங்கள் ரூட்டில் இருக்குது கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே ரூட்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கான லிங்க் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். உள்ள எல்லாமே பாருங்களேன் 5 மல்டிபிள்ஸில் இருக்குது. ஸோ 5 வச்சு நம்ம எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன் எக்ஸ்பிரஷன் எழுதலாம் root 45 plus root 125 equal to 17.89. ஸோ இந்த கிவன் எக்ஸ்பிரஷன்லையும் இந்த எக்ஸ்பிரஷனில் ஏதாவது காமன் டேர்ம்ஸ் இருக்கான்னு நம்ம பார்த்தா நம்ம டிரைவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த காமன் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாமா எப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே 45 இருக்குது. ஸோ 45 என்னென்னு எழுதலாம் 9 into 5 எழுதலாம். ஸோ 9 ரூட் விட்டு எடுக்கும் போது என்ன வந்துடும் 3 வந்துடும். root 5 வந்து ஒரே 5 இருக்கனால அது ரூட்குள்ளே தான் இருக்கும். ஸோ இங்கே root 5 இருக்கும். அகெயின் இந்த 125 எப்படி எழுதலாம் 5 கியூப்னு எழுதலாமா. ஸோ 5 கியூப் தான் வந்து 125. ஸோ ரூட் விட்டு எடுக்கும்போது ஒரு 5 வெளில எடுத்துலாம் another 1 5 வந்து பேர் இல்லாமல் இருக்கும். ஸோ root 5 இருக்கும் உள்ள. ஸோ இதோட வேல்யூ தான் என்னது 17.89. இங்கேயே root 5 இங்கேயே root 5. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாமா. ஸோ என்ன வரும் 5 plus 3 8 root 5 8 root 5 equal to 17.89. ஸோ root 5ஓட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு 17.89/8. நெக்ஸ்ட் கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் பார்க்கலாமா. இங்கே என்ன இருக்குது 180. ஸோ இது என்னென்னு எழுதலாம். ஸோ இந்த 180 நம்ம எப்படி ஸ்பிட் பண்ணி எழுதலாம் 5 வர மாதிரி. அதாவது இங்கே ரூட்டில் 5 root 5 இருக்கனால இங்கேயும் root 5 வர மாதிரி நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம். ஸோ 9 into 4 into 5 அப்படின்னு எழுதலாமா. ஏன்னா 9 4s are 36 into 5 நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் 180 வந்துடும். ஸோ அப்படி ஸ்பிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 80 எப்படி ஸ்பிட் பண்ணலாம் 16 into 5 ஸ்பிட் பண்ணலாம். ஓகேங்களா 16 into 5 80. நெக்ஸ்ட் இந்த ரூட்டை விட்டு வெளில வரும்போது என்னெல்லாம் வந்துடும் இங்கே 9 வந்து ரூட்டை விட்டு வெல்லும் போது வெளியில் வரும்போது 3 ஆயிரும். அது மாதிரி 4 வெளியில் வரும்போது 2 ஆயிரும். ஸோ என்ன வந்துடும் 6 ஆயிரும். உள்ளே என்ன இருக்கும் root 5. அதே மாதிரி அங்கே 16 ரூட்டை விட்டு எடுத்தால் என்ன வந்துடும் 4 வந்துடும். ஸோ 4 root 5 இருக்கும். இங்கே என்ன இருக்குது 6 root 5 plus 4 root 5 என்னென்னு எழுதலாம் 10 root 5. 6 plus 4 என்ன வரும் 10. ஸோ 10 root 5 வரும். நம்ம root 5ஓட வேல்யூ தெரியும். ஸோ root 5ஓட வேல்யூ என்னது 17.89/8. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கான ஆன்சர். ஸோ இங்கே என்ன வந்துடும் 178.9/8 வரும். ஸோ 8ஆல் கேன்சல் பண்ணால் 8 2s are 16 ரிமைண்டர் 1 அகெயின் 8 2s are 16 ரிமைண்டர் 2 8 3s are 24. ஸோ 22.3 something. ஸோ 22 பாயிண்டில் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்யூ.